இங்க மீனாவுமே தனக்கு நடந்த விஷயத்தினால ரொம்பவே சோகத்தோடையும் ரொம்பவே வருத்தத்தோடயும் இருக்காங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு எப்படியாவது மீனாவை குத்தி விட்டு அவ வாயாலேயே அவ ஏமாந்த விஷயத்த சொல்ல வைக்கணும், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட போய் கிளற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே ரொம்பவே தெளிவா இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் சிந்தாமணி தான். அது மட்டும் இல்லாம சிந்தாமணி இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது தெரியாம அவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேத்து நான் பணம் ஏமாந்த விஷயம் அவங்களுக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் ரவி கிட்ட சொல்லி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து என்னாச்சு மீனா ஏன் சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிற விஜயா கிட்ட இங்க மீனாவுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், மத்தபடி ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளவு சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா விஜயாவுமே தூண்டி தூண்டி கேட்கிறப்போ உடனே இங்க மீனா இருந்துகிட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா கேட்கறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே எனக்கு எப்படி தெரியும், நீ என்னமோ வித்தியாசமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே இங்க பாருங்க, கண்டிப்பா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சிந்தாமணி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, அப்படி தெரியல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்க சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயாக்கு பயங்கரமான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறாங்க. அதை கேட்டு இங்க விஜயாவே அப்படியே ஆடி போய் நின்றுறாங்க. அதே நேரத்தில் கரெக்டா வீட்டுக்கு வந்த அண்ணாமலையுமே அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லும் போது அது தெளிவா கேட்டுக்கிட்ட மீனாவுமே ஆமா மாமா நீங்க சொல்றது சரிதான், நம்மளை ஏமாத்தினவங்கள நம்ம தான் ஏமாத்தணும், அவங்க வாய் மூலமாவே எல்லாத்தையும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட ஒரு பிளான் பண்ணி அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவோட செயலை பார்க்க இங்க விஜயாக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இவ இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது, இப்ப ரொம்ப ஒரு மாதிரி பிகப் பண்றா, முதல்லலாம் பயந்து பயந்து பேசுவா, இப்பெல்லாம் ரொம்ப தெனாவட்டா எதிர்த்தெல்லாம் பேசுறாளே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் மீனாவுமே டைரக்டா அடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் நடக்கிற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா, நம்ம இனிமேல் லீகலா போனாலும் எதுவுமே நடக்காது, நம்மளும் இல்லீகலா தான் பண்ணணும், நம்மளை ஏமாத்தினவங்கள நம்ம ஏமாத்த வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்ருதியுமே இங்க மீனா டல்லா இருக்கிறத கவனிச்சுட்டு அவங்களுமே சரி மீனாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாக்கு கால் பண்றாங்க. அப்ப மீனாவுமே தன்னோட அம்மா வீட்டில் இருக்கிறதா சொன்ன உடனே ஸ்ருதியுமே டைரக்டா கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க, நான் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், சரி நம்ம தனியா இருக்கும்போது பேசிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் மீனாவுமே அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இந்த பக்கம் ஸ்ருதிக்கு புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மீனா 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைகிறதுக்கான முக்கியமான காரணமே விஜயா தான், விஜயா பண்ண வேலையினால தான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனா தெளிவா புரிய வைக்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஸ்ருதிக்கு புரிஞ்சிருது. தெரியுமா எனக்கு ஆன்டி நேற்று ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணும்போதே தெரியும் நீங்க ஏதோ கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எப்பவுமே உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியுமே தெளிவா கவனிச்சு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ஸ்ருதி கிட்ட இங்க பாருங்க ஸ்ருதி, உங்களால எனக்கு ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியது இருக்கு, ஏன்னா இந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு கண்டிப்பா நம்ம லீகலா ட்ரை பண்ண முடியாது, இல்லீகலா ட்ரை பண்ண போறேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோம் ஸ்ருதியுமே கவலையப்படாதீங்க மீனா, உங்க பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியுமே தயாராயிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க மீனாவுமே ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி இந்த பக்கம் டைரக்டா அந்த மேனேஜரையுமே பார்க்க போறாங்க. அந்த மேனேஜர் ரொம்பவே கேஷுவலா, என்னம்மா மீனா வந்துட்டியா, அடுத்த ஆர்டர் வேணுமா, அடுத்த ஆர்டர் தரட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்ரிமெண்ட் சைன் பண்ணா உடனே அடுத்த ஆர்டர் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சீதாவும் ஸ்ருதியும் சும்மா மாடர்ன் ட்ரெஸ் காம்படிஷன் போகிற மாதிரி பக்காவாக ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க வர மாதிரியே வராங்க. சொல்லப்போனால் அந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம் புக் பண்ண வர மாதிரி ரொம்பவே தெளிவாக அப்படியே ஸ்டைலாக வராங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் டேரக்டாக அந்த மேனேஜர்கிட்ட போய் பேச போகிறாங்க. அதே நேரத்தில் மீனாவுமே அந்த மேனேஜர்கிட்ட இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்படிலாம் ஏமாத்தாதீங்க, தயவு செஞ்சு அந்த பணத்தை 1.25 லட்சத்தை திருப்பி கொடுங்க சார், அதை வச்சு தான் சார் நான் நிறைய பேரோட கடன் அடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே மீனா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே 3 பேர் டிப்டாப்பாக வர்றதை பார்த்த உடனே அந்த மேனேஜருமே நீ முதல்ல தள்ளி நில்லு, அங்கே கஸ்டமர் வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ருதியுமே இருந்துகிட்டு சார் இங்க பாருங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக இந்த மண்டபத்தை புக் பண்ணால் வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம இந்த மண்டபத்தோட டெக்கரேஷன் பத்திலாம் எங்களுக்கு டீடைல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த மேனேஜருமே இங்க மீனாவை பார்த்துட்டு நீங்க கவலையப்படாதீங்க, பக்காவா டெக்கரேஷன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு, சிந்தாமணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ரொம்பவே திறமையா டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க மீனா முன்னாடி இந்த பக்கம் சிந்தாமணியை ரொம்பவே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சத்யாவுமே ஒரு சாதாரண ஆள் மாதிரி ஒரு கெட்டப் போட்டுட்டு இந்த மேனேஜர்ட்ட வந்து நான் தான் சிந்தாமணியோட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த மேனேஜருமே இங்க பாத்தீங்களா மேடம், இவர் கூட அந்த சிந்தாமணிக்கு கீழே தான் வேலை செய்றாங்க, இவங்க கிட்ட சொன்னா கூட போதும் அந்த மண்டபத்துக்கு எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் பக்கா ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ஸ்ருதியுமே அப்படியே தம்பி, சரி தம்பி, நீங்க எனக்கு அந்த டிசைன் மாடல் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதை நான் பார்த்துட்டு எந்த டிசைன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன், அப்புறம் நீங்க அந்த சிந்தாமணி மேடம் சொல்லி அந்த டெக்கரேஷனை ரெடி பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா ஸ்ருதியும் இன்னொரு பக்கம் சீதாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா சத்யா அங்க சிந்தாமணி ஆள் மாதிரி இருந்துகிட்டு என்ன சார் மறுபடியும் இந்த
இந்த மேடம் வந்து டெக்கரேஷனுக்காக வந்திருக்காங்களா, ஓ இந்த கஸ்டமரே டெக்கரேஷன் இவங்க பிடிச்சிக்கலாம்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி இங்க உசுப்பேத்தி விடுறாங்க மேனேஜரை. உடனே அந்த மேனேஜர் இருந்துகிட்டு, டேய் நீ வேற சும்மாறா, இந்த மேடம் இதுக்கு மேல வந்து டெக்கரேஷனே பண்ண முடியாதுடா, ஏன்னா இந்த மேடத்தோட பணம் 2 லட்சம் ரூபா, அதுல வெறும் 25,000 மட்டும் தான் இந்த மேடத்தை கொடுத்துருக்கேன், மீதி 1,75,000 கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சத்யாவுமே, அப்படியா சார், எப்படி சார் அதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த மேனேஜரும் ரொம்பவே பெருமை பித்திக்கிற மாதிரி, ஆமாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்க அக்கா கொடுத்த ஐடியா தான், அவங்க தான் சொன்னாங்க அந்த மீனாக்கு படிப்பு வராது, அதனால அக்ரிமெண்ட்டை நீ மாற்றி எழுதி அதில் சைன் வாங்கிக்க, 2 லட்ச ரூபாய் கொடுத்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்க, வெறும் 25,000 மட்டும் கொடு, நீ ஒரு 75,000 எடுத்துக்க, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்துரு, இதெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி அக்கா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் தெளிவாக பண்ணேன். இப்போ பாரு எனக்கு இந்த பொண்ணால 75 லட்ச ரூபாய் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சத்யாவுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இங்க மீனாவுமே தான் நினைச்ச மாதிரியே இந்த பக்கம் அந்த மேனேஜர் வாயில இருந்து எல்லா உண்மையும் உருவிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனா அந்த மேனேஜரை பார்த்து, இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி ஏமாத்துறது தப்பான விஷயம், தயவு செஞ்சு என் பணத்தை திருப்பி கொடுங்க, அப்படி கொடுக்கலன்னா நீங்க லைஃப்ல என்னை ஏமாத்தினதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த மேனேஜருமே, இங்க பாருமா உன்ன மாதிரி அண்ணாட காட்சிகளை நான்லாம் திருப்பி பணத்தை தர முடியாது, அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை நான் தெளிவான முறையில் சம்பாதிச்சிருக்கேன், இந்த பணம் உங்ககிட்ட இருந்தா நான் வாங்கியிருக்கேன், சொல்லப்போனால் இது உன்னோட பணம் அப்படிங்கிறது உனக்கு எனக்கு இங்க இருக்கிற 4-5 பேருக்கு தான் தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரிய வராது, யாரும் என்னை எதிர்த்து பதில் சொல்ல முடியாது, அப்படி நான் சொன்னேன்னு போய் நீ எங்க ஓனர்ட்டே சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு, ஏன்னா அவர் என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் ரொம்பவே பெருமை வச்சுக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் மீனாவே, சார் அப்படி இல்லை சார், நீங்க இப்ப பேசின விஷயம் எல்லாத்தையுமே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா கண்டிப்பா ஓனர் ஒத்துக்கு வர அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. ஆனா இது கேட்ட உடனே இந்த பக்கம் மேனேஜருக்கு பக்குன்னு இருக்கு. உடனே இந்த பக்கம் மேனேஜருமே, என்ன சொல்றமா, எனது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் மீனா கிட்ட மொபைலை தேடி பார்க்குறாங்க. ஆனா மொபைல் மீனா கிட்ட இல்லை. அப்ப கரெக்டாக பக்கத்தில் இருக்க சத்யாவுமே, சார் அந்த மொபைல் என்கிட்ட இருக்கு, நான் ரெடி பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் சிந்தாமணியோட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு மாசா பேசுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அந்த மேனேஜருமே, அப்ப நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் சத்யாவும் மீனா பக்கத்தில் போய் நின்றுட்டு, இது வேற யாரும் இல்லை, என்னோட அக்கா தான், என் அக்காக்காக தான் நான் வந்திருக்கேன், ஏன்னா அவ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ஒரு தெல்லவாரி ஏமாத்திட்டான்னு சொன்னான், அதனால தான் அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போலாங்கிறதுக்காக தான் ரொம்ப திறமையா பிளான் பண்ணி இந்த பிளானை நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பாரு இந்த ஆதாரத்தை கண்டிப்பாக ஓனர்கிட்ட காட்டணும்னு வச்சுக்க, உனக்கு வேலையும் போயிடும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்துடும், இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவும் இன்னொரு பக்கம் சத்யாவங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து அந்த மேனேஜருக்கு அள்ளு விட்டுருச்சு. உடனே அவருமே, இங்க பாருமா அப்படிலாம் பண்ணிடாத, நான் உன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன், என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் அதே நேரம் சத்யாவுமே, இங்க பாருங்க நீங்க என்னமோ பண்ணிக்கங்க, எனக்கு இன்னும் 1 ஹவர்ல அந்த பணம் வந்துருச்சுன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்க கைக்கு வந்துடும், அப்படியே அந்த பணம் எனக்கு 1 ஹவர்ல கைக்கு வரலன்னா நாங்க அடுத்த 1 ஹவர்ல உங்க ஓனரை போய் பார்த்து இந்த வீடியோவை காட்டி உங்க வேலையை வாங்கிட்டு எங்க பணத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்படி உங்க ஓனரும் மறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்து உங்க ஓனர் மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்து நீங்க ஃபோர்ஜரி பண்றீங்க, சீட்டிங் பண்றீங்க, இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி போலி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி நீங்க சிந்தாமணி மூலமா இப்படி நிறைய பேரை பணம் ஏமாத்துறீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸே போடுவோம் அப்படின்ற மாதிரி இங்க சத்யா ரொம்பவே தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காலேஜ் போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிச்சதுனால ரொம்பவே அக்யூரேட்டா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட அந்த மேனேஜர் 2 நிமிஷம் ஆடி போயிடுறாங்க, எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தரணுமே அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பயங்கரமா பதறி போயிடுறாரு. அதே நேரம் சத்யாவும் மீனாவும், இன்னும் 1 ஹவர் தான் டைம், 1 ஹவர் கழிச்சு நான் வருவேன், திருப்பி எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க சத்யாவும் மீனாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணியுமே, என்ன சொல்றியா, அப்பனா இந்த அளவுக்கு உன் வாயால் உளர்னதான் வீடியோ எடுத்துட்டானா, எதுக்கே அப்படி முட்டாள்தனமா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மேனேஜருமே, இல்லம்மா நான் என்ன பண்றது, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அவன் தம்பி மூலமா இந்த வீடியோ எடுத்துட்டாங்க, சொல்லப்போனா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட சிந்தாமணியும், எங்க பாரு நீ என்னமோ ரெடி பண்ணி கொடு, நான்லாம் அந்த பணத்தை தரமாட்டேன், எனக்கு வந்தது தான், என்கிட்ட ஒரு டைம் பணத்தை கொடுத்துட்டானா அப்புறம் திருப்பி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரோட காலையும் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் அந்த மேனேஜர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் அவர் மட்டும் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா மறுபடியும் அந்த மேனேஜரோட வேலையும் போயிடும். அதே நேரம் இன்னொரு பக்கம் மீனாக்கு தன்னோட பணமும் கிடைச்சிடும். அதே நேரம் ராஜாமணி ஒரு ஏமாத்துக்காரங்க அப்படிங்கிறது அந்த ஓனருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா கல்யாண மண்டப கான்ட்ராக்ட்டுமே இந்த பக்கம் மீனாக்கு கொடுத்துருவாங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.